பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட பாருங்க, லூக்கா 17ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிற நல்லா கவனித்து பாருங்க. அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த வசனத்தை உச்சரிக்கிறது யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். யாரை பார்த்து அப்படின்னா, இதுல இதே அதிகாரத்துல 11ஆம் வசனத்திலிருந்து நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு பிரயாணப்பட்ட ஒரு கிராமத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது ஒரு 10 பேர் குஷ்டரோகம். அந்த குஷ்டரோகம் அப்படிங்கிறது ஒரு கொடிய வியாதி, ரொம்ப மோசமான ஒரு வியாதி. அந்த அப்பேற்பட்ட வியாதி உள்ள 10 பேர் தேவனுக்கு முன்பாக நின்று தூரமா நின்று சொல்றாங்க, இயேசுவே இதோ எங்களுக்கு இறங்கும், எங்களை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி. இயேசு அந்த 10 பேரையும் பார்த்து உடனே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், போங்க, உங்களை நீங்க ஆசாரியர்களுக்கு முன்பாக உங்களை காண்பீங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆசாரியர்களுக்கு முன்பாக காண்பிக்கணும் அப்படின்னா, இதோ நீங்க சுத்தமாயிட்டீங்க, குணமாயிட்டீங்க. ஏன்னா மோசே வந்த நாட்கள்ல இந்த மாதிரி குணமானவங்களை கொண்டு போய் முதல்ல ஆசாரியர்களுக்கு காண்பித்து அவங்க ஆசீர்வதித்ததுக்கு அப்புறம், அவங்க ஜெபம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் ஊருக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்போ இயேசு சொன்ன அந்த வார்த்தை என்ன அர்த்தம்னா, நீங்க சுத்தமாயிட்டீங்க, விசுவாசத்தோட போங்க அப்படின்னு சொல்லிட்டார். அந்த வார்த்தையை கேட்டு அந்த 10 பேரும் திரும்பி கடந்து போகும்போதே உண்மையிலேயே அந்த வார்த்தைக்கு பலன் உண்டு இல்லையா? இயேசுடைய வார்த்தைக்கு அவங்க சுத்தமாயிட்டாங்க. சுத்தமானவங்கள்ல உடனே ஒரே ஒரு மனுஷன் மட்டும் ஓடி வந்து இயேசு கிட்ட வந்து மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவரே, என்னுடைய சரீரம் சுத்தமாயிடுச்சு. அவன் சோதிச்சு பார்த்துட்டு, என் சரீரம் சுத்தமாயிடுச்சு, நான் குஷ்டரோகத்துல இருந்து குணமாயிட்டேன், இதோ உங்களுக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி நன்றி செலுத்த இயேசுவை நோக்கி வருகிறான். அந்த டைம்ல இயேசு அந்த திரும்பி வந்த மனுஷனிடத்துல ஒரு வார்த்தையை கேட்கிறார். அதை மட்டும் கவனிக்கிறேன், நல்லா கவனிச்சு பாருங்க. லூக்கா 17:17. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி, அப்பதான் அவனை பார்த்து சொல்றார் ஆண்டவர், அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ கர்த்தர் அந்த மனுஷங்ககிட்ட 10 பேர்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு தெரியுமா? காசு, பணம், பேரு, புகழை எதிர்பார்க்கல. திரும்பி வந்து நான் சுத்தமாயிட்டேன், உமக்கு நன்றின்னு சொல்லலையே, தேவனை மகிமைப்படுத்தலையேன்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். இந்த செய்தி மூலமா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இதோ நம்மளும் ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பலவீனத்துக்காக இல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்காக கர்த்தருடைய சமூகத்துல பொருத்தனை பண்ணி அழுகையோடு கூட இதோ எழுதி வைத்து முறையிட்டு ஜெபிச்சுட்டே இருப்போம். நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது திரும்ப நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, என்னை குணப்படுத்தியதுக்காக, என்னை ஆசீர்வாதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நன்றின்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். பிரியமான ஜனமே, இப்படி மகிமைப்படுத்தல அப்படின்னா இயேசு இதே மாதிரி நம்மளையும் பார்ப்பார். அட, நான் உன்னை சுத்தம் பண்ணனே, உன்னை ஆசீர்வதிச்சனே மகனே, உன்னை பலப்படுத்தினே, உன்னை விடுதலை செஞ்சேனே, உன்னை உயர்த்தினேனே, என்னை மகிமைப்படுத்தலையே, எல்லாரிடத்திலும் போய் நான் செய்த அதிசயங்கள் அற்புதங்களை சொல்ல மாட்டேங்கிறியன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் அற்புதங்கள் அதிசயங்களை வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம பெற்ற அற்புதங்கள் அதிசயங்களை இதோ நம்ம வந்து கொள்ளையடிச்சு சம்பாதிக்கலைங்க, முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு சம்பாதிச்சிருக்கிறோம் இல்லையா? முழங்கால் படிட்டு ஜெபித்து ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். முழங்கால் படியிட்டு கதறி அழுது இதோ பொருத்தனை பண்ணி ஆண்டவர்கிட்ட நம்ம சுகத்தை பெற்றிருக்கிறோம். இயேசு வேற எதையுமே கேட்கல. தேவனை மகிமைப்படுத்தி பாருங்க. தேவனை மகிமைப்படுத்த உங்க வாழ்க்கையில உங்க ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷனாலும் தடுக்க முடியாது. தயவு செய்து இப்பவாது ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இன்னைக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. இதோ மீதி 9 பேரை போல நாங்க இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். நீங்க தருகிற விடுதலை, ஆசீர்வாதத்தை, சுகத்தை ஆண்டவரே அனைத்து ஜனங்களுக்கும் நாங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும். இயேசு என்னை சுகப்படுத்தினார், இயேசு என்னை ஆசீர்வதித்தார், இயேசு என்னை விடுதலை செய்தார்னு சொல்லி ஆண்டவரே, எந்த இடத்துலலாம் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த இடத்துலலாம் உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உமக்கு நன்றி செலுத்த, உம்மை ஸ்தோத்திரிக்க, நன்றியுள்ள இருதயத்தோடு வாழ உங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதித்து கூட இருந்து பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.